ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் ஜீவனுள்ள கிறிஸ்து ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வேதத்தில் நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும்
ஞானத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதில் ஞானத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. இந்த வாரம் போயிடுச்சுன்னா 1 வாரம் தான் இருக்குது. அதனால் இது வரைக்கும் வந்த ஞானம் போதும். அதனால் அதுக்கு அடுத்த பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அறிவையும் அவர் என்ன செய்கிறார்? அளிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த அறிவு 2 விதங்களில் வரும். ஒன்று சுய அறிவு. மனிதனுக்கு மனிதன் தனக்குத்தானே அவன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதான ஒரு அறிவு. அவன் சுயஞானி. ஆமா, அவன் தனக்குத்தானே ஞானியாய் மாறக்கூடியவன். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தனக்கு சரி எது தோன்றுகிறதோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். அது நல்ல காரியமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நல்ல காரியமாக இருக்காது அது. அப்படி அந்த சுயத்தில் அவன் விரும்பக்கூடிய சில காரியங்கள், அப்படிப்பட்ட அறிவு உள்ளது ஒன்று. இன்னொன்று தேவனால் வரக்கூடிய ஒரு அறிவு. பொதுவாய் அறிவை நாம் எப்படி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தோம். அநேக புத்தகங்களை வாசிப்பதன் மூலம், அநேக காரியங்களை நாம் கேட்பதன் மூலம் நாம் அறிவுகளை என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். இப்போ பள்ளியில் படிக்கிறார்கள், கல்லூரியில் படிக்கிறார்கள்னா அவர்களுக்கு அறிவு போதும். அந்த அறிவு எப்படி உருவாகும்? அவர்கள் கற்றுக் கொடுக்கிற நிமித்தம் உருவாகும், அவர்கள் படிப்பது நிமித்தம் உருவாகும், அவர்கள் கேட்பது நிமித்தம் உருவாகும். அப்போ அறிவு 2 விதத்தில் உண்டு. மனிதனுக்கு மனிதன் அவனுக்கு அவனே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. இன்னொன்று தேவனால் வரக்கூடிய ஒரு அறிவு. இது 2ஐயும் சுருக்கமாக பார்த்து நாம் முடிச்சிடலாம் இல்லையா? நீதிமொழிகள் 14:22 வாசிப்போம். 14 வாசிங்க. இல்ல 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள். அந்த வழி செம்மைனா நல்லதா தோன்ற வழி. அந்த வழி எப்படி அவனுக்கு நல்ல வழியா தோன்றுது? அவனுடைய அறிவு, அவனுடைய அறிவு. ஆனா அது முடிவு என்னவா மாறுமா? மரண வழியிலே கொண்டு போய் முடித்து விடும். அதிலே 16வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மறந்துடக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அவருடைய முடிவு மரண வழிகள். இதில் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 8:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இது எந்த அறிவு? மனுஷனுடைய அறிவு. மனுஷனுக்குள்ள அறிவு எதை உருவாக்குமா? இருமாப்பை இருமாப்புனா என்ன? இருனா 2 இல்லையா? ஆமா, அது மாப்புனா இந்த துணி, இந்த வீட்டெல்லாம் துடைக்கிறத வச்சுக்கலாமோ, அதை வச்சு போடுறதுக்கு 2 மாப்பு. ஆமாம், மாப்புனா மன்னிப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் நான் கடந்து போல. இருமாப்பு, இருமாப்பு என்றால் என்ன? திமிரு. என்னது இருமாப்புனா என்ன?
தவறு. எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் செய்வோம். எதை செய் என்று சொல்லுகிறார்களோ அதைத்தான் செய்ய மாட்டோம். ஏன்? ஏன்? எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, நீ என்ன சொல்றது? ஆமா, நான் அந்த பிள்ளைகளுடைய காரியத்தில் சொல்லும்போது சொல்லக்கூடிய காரியத்தை திரும்ப சொல்றேன். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை அதிகமாய் மதிப்பதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு ஒரு பொதுவான ஒரு இதை எடுத்துக்கணும் இல்லையா? பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அதிகமா படிச்சிருக்காங்க. அவங்க ஏன் படிச்சாங்க? படிக்க வச்சாங்க, படிச்சாங்க. அதை மறந்துடுவாங்க. படிக்க வைத்ததினால் படித்தோம் என்பதை மறந்துடுவாங்க. ஆனா நான் படிச்சிருக்கிறேன், உன்னை காட்டில் நான் படிச்சிருக்கிறேன், உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும், நான் உன்னை காட்டில் அதிகமாக படிச்சிருக்கிறேன். ஆனா அவர்கள் தான் படிக்க வைத்தார்கள் என்பதை அவர்கள் என்ன செய்யறதில்ல, பிள்ளைகள் ஏற்றுக்கொள்றதில்லை. இன்னைக்கு எனக்கெல்லாம் தெரியும் என்ற நிலைமையில் தான் பிள்ளைகள் இருப்பார்கள். ஆமா, அப்ப இங்க அறிவு எதை உருவாக்குகிறது? இருமாப்பை இருமாப்பைன்னு வாசிக்க கூடாது, இருமாப்பை சேர்த்து வாசிக்கணும். இருமாப்பை உருவாக்குகிறது, திமிரை உருவாக்குகிறது, அகந்தையை உருவாக்குகிறது இல்லையா? இப்படி உருவான ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்லும்படி விரும்புகிறேன். ஏன்னா அடுத்த பதி நான் சொல்லி முடிச்சிருவேன், இன்னைக்கு ஓடாது. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 15ல் 12வது வசனத்தை வாசிப்போம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெப ஸ்தம்பம் நாட்டி, ஜபஸ்தம்பம்னா கொடிமரம், ஜபஸ்தம்பம் நாட்டி, ஜெயஸ்தம்பம் வெற்றி கொடி, ஜெயஸ்தம்பம் கொடிமரம் அது. பின்பு சென்று அறிவிக்கப்பட்டது. இங்க என்ன செய்யறான்? சாமுவேல் தீர்க்கதரிசி, சவுல் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளக்கூடிய முதல் அரசன். தேவனுடைய வார்த்தையின்படி சாமுவேல் போய் தான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் வழி நடந்து வரும்போது அமலேக்கியர்கள் அவர்களை வழிமறுத்த காரியத்தை நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன். அதனால நீ அந்த அமலேக்கியர்களை அழித்து போடு, அவர்களையும். அந்த வசனத்தான வாசிங்களேன், 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இதை கர்த்தர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, இப்போதும் நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து, அப்படின்னா அவனை இல்லாமாக்கு, அவனை ஓட விடாத, நீ மறிச்சுக்கோ. ஆமா, அமலேக்கியனை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்துனா என்ன? அழித்து போடு. நமக்கு தெரிஞ்ச மாதிரி மொழியில்னா சங்க அறுக்கிறது. சங்க அறுத்தா என்ன ஆகும்? இந்த கோழி கடைக்கு போனா தெரியும், அப்படி கோழியை கழுத்தையும் காலையும் ரெக்கையும் பிடிச்சி கழுத்தை அறுப்பான அறுத்தான் உள்ள போடுவான். சங்க அறுக்கிறது. சங்க அறுத்தாச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், சங்கூத வேண்டியதுதான். சங்க அறுத்தா சங்கூத வேண்டியதுதான். அதைத்தான் இங்க சொல்ற. சங்கரித்துல இல்லாமல் பண்ணு. சங்கரித்து
இரக்கம் வைக்காதவங்க மேல. ஏன்னு சொன்னா, ஏன் ஜனங்கள் வழி நடந்து வரும்போது அவர்கள் இரக்கம் வைக்கல, அதனால இன்னைக்கு அவர்கள் மீது நீ இரக்கம் வைக்காத என்று சொல்லி இரக்கம் வைக்காத புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போடு என்றார். தேவனுடைய கட்டளை இது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாஸ்து வந்தீங்கன்னு சொன்னால், ஒன்றுக்கு உதவாததெல்லாம் அழிச்சு போட்டான், மற்றதெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஜபஸ்தம்பம் ஜெயஸ்தம்பம் நாட்டுவதனுடைய வேலை ஆசாரியனுடைய வேலை, தீர்க்கதரிசனுடைய வேலை. இவன் தனக்கென்று நாட்டினான் என்று வாசிக்கிறோம். இவன் தனக்கென்று தன்னை மேன்மைப்படுத்தும்படியாய், தன்னை உயர்த்தும்படியாய் தேவன் கொடுத்ததான கட்டளைகளை மறந்து தன் சுய அறிவினால் அவன் செய்ததுனால அவனுடைய ராஜ்ய பாரம் அவனை விட்டு பிடுங்கி அவனுடைய சிநேகிதனாயிருந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க அதை எடுத்து வாசித்து பாருங்க தொடர்ந்து. அப்படி இப்ப இதை வாசிக்க வேண்டாம். இப்போ அவரவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவரவர்கள் செய்ய வேண்டும். ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ஆசாரியன் செய்ய வேண்டும். ராஜாக்கள் செய்ய வேண்டிய வேலையை ராஜாக்கள் செய்ய வேண்டும். அப்போ மனுஷனுடைய அந்த அறிவு அவனை எங்க கொண்டு போகுதா? அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. ஏன்னா அவனுடைய அகந்தை, அவனுடைய இன்னும் வேதத்தில் அப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சங்கீதம் 14:4 வாசிப்போம். சங்கீதம் 14:4. அக்கிரமக்காரன் ஒருவனுக்கும் அறிவில்லையோ. இந்த அறிவு தேவ அறிவை குறித்து சொல்லியிருக்குது. அக்கிரமக்காரனுக்கு அறிவு உண்டு. எந்த அறிவு உண்டு? மனுஷிக அறிவு உண்டு. அவனுடைய பார்வையில் எதெல்லாம் சரி என்று தோணுகிறதோ, அவனுடைய பார்வையில் எதெல்லாம் அவனுக்கு பெரிதாய் தோன்றுகிறதோ அத்தனையும் செய்யும்படியான அறிவு அவனுக்கு உண்டு. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, நம்ம காட்டில் அவனுக்கு அறிவு அதிகம். பொதுவாக அந்த குடிகாரனுங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம காட்டில் அவன் அறிவா பேசுவான். எப்போ குடிச்சா மட்டும். குடிக்கலாம் பூனை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆமா, அவன் சூரியுடைய அப்பா அப்படிதான் இருப்பாரு. குடிக்கலான்னு சொன்னா பூனை மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு, சரி பாஸ்டர், ஒரு தடவை இங்க ஒரு காரியத்தை பேசிக்கிட்டு நான் தம்பி வாசல்ல நின்று, எனக்கு அந்த நல்ல ஞாபகம் உண்டு. அவன் நின்னது கையை கீழே கட்டிக்கிறவன் அப்படியே தலையாட்டிட்டே நிற்பான். ஆனா அந்த மூன்றாவது நபர் உள்ள போயிட்டான்னு சொன்னா, அருமையே வீரான், எனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்று சொல்லி அந்த அறிவுகள், அந்த சுய அறிவு அங்கே வெளிப்படுகிறது. அந்த சுய அறிவு அவர்களை எங்க கொண்டு போய் முடிக்குது? மரணத்தில் கொண்டு போய் முடிக்குது. சில வேளை சரீர மரணம் உடனே ஏற்படாது, ஆனால் ஆவிக்குரிய மரணங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. பின்பு காலப்போக்கில் தான் அவர்களுக்கு சரீர மரணம் ஏற்படும். சரீர மரணம் எல்லாருக்கும், உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சரீர மரணம் உண்டு. அது எனக்கானாலும் சரி, உங்களுக்கானாலும் சரி. கர்த்தர் நமக்கு ஒரு காலங்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நான் இந்த நடந்த சம்பவத்தை ஒன்று சொல்லி கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விபத்தை பார்த்தேன். பாரிஸில் கலெக்டர் அந்த ஆபீஸுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது.
அவர் போகிற வழியே போய்கொண்டிருந்தார். பின்னாடி 2 பேர் பைக்கில், ஒரே பைக்கில் 2 பேர் வந்தவனுங்க. ஒரு 30-35 வயது இருக்கலாம். கம்பெனி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. எந்த கம்பெனியோ லஞ்சு பேக் இருக்குது. கட்டடிக்கிறேன்னு சொல்லி அவரை அடித்து அவருடைய கிளாஸில் முட்டி அவர் கீழே விழுந்தார். தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டது, ஹெல்மெட் இருக்கா அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் ஒரு நபர் ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு அப்படின்னாங்க. திரும்ப ஒரு ஆள் வேகமாய் வந்து அந்த வண்டியை தூக்கி எடுத்துக்கொண்டு போய் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல நிறுத்தினார். திரும்ப ஒரு நபர் இவரை கைப்பிடித்து தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தினார். அந்த பையங்க வந்தாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க. அதை குடித்தார். கையில் தண்ணியை ஊற்றினாங்க. அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அந்த பசங்க கிளம்பி போயிட்டாங்க. இவர் பக்கத்தில் ஒரு சபைக்கு போய் அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு நினைவு கூட்டத்திற்கு, அந்த மரண நினைவு கூட்டத்திற்கு அங்கே போய் செய்தி கொடுத்து, அதற்கு பின்னால் ஒரு மருத்துவமனையில் போய் ஊசிகளை போட்டு வீடு வந்து சேர்ந்தார். அது நான் தான், வேற யாரும் இல்லை. ஆமாம், கர்த்தர் மரணத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலை, கர்த்தர் காத்து கொண்டார். அந்த இடம் அந்த சாயங்கால நேரம் ஒரு 6 மணிக்கு 6:15 மணிக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அந்த ரோடு எப்படிப்பட்ட ரோடு என்று சொல்லி. பஸ்ஸுகளும் ஆட்டோவும் காரும் பறக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஒரு வண்டி இல்லை, ஆட்டோவோ வண்டி ஒன்று இல்லை. அது வந்திருக்கும் என்றால் நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்கலாம். அது வேறு மாதிரி ஆயிருக்கலாம். கர்த்தர் நம்மை சங்கீதத்தில் வாசித்தது போல மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர் அல்ல. அதோடு வெள்ளிக்கிழமை போய் ஒரு 2 வீடு சந்திக்க வேண்டியது இருந்தது. அதோடு போயிட்டு வந்தேன். நேற்றைய தினத்தில் வெள்ளிவாக்கத்தில் ஒரு பாஸ்டருக்குள்ள ஒரு 3 காரியங்கள் அவர் ஒரு ஜபமாய் வைத்திருந்தார். சபையினுடைய ஆண்டு விழா, அவருடைய பிறந்த நாள், அவர் பிஷப் ஆர்டினேஷன் என்று சொல்லி அதற்கு கண்டிப்பாக வர வேண்டும் சொன்னால் அதற்கும் நேற்று போய்விட்டு தான் கடந்து வந்தேன். இப்போ கூட ஜபம் சொன்னதுக்கு காரணம், நாங்கள் வந்தோம், சபை எங்கள் வீட்டில் ஜபம் வைக்கலேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் சொன்னேன். ஏன்னா என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும். மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. அதற்காகத்தான் நான் சொல்லாமல் விட்டுருந்தா சில வேளை நாங்கள் தான் போனோமே, பாசு ஜபம் எங்கள் வீட்டில் சொல்லலையே, இந்த வார்த்தை வரலாம். அதுக்காகத்தான் என் பழியை நான் தீர்த்துக்கிட்டேன் இல்லையா. கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார். அந்த வண்டி ரைட் சைடு சார்ந்ததுனால சைலன்சர் காரில் பிடிச்சிருக்கணும். சைலன்சர் ஒன்றும் என்னை தொடலை. ஃபுல்லாக இந்த சட்டை போட்டிருந்ததுனால அது தாங்கச்சு. கொஞ்சம் உள்ள காயம் இருக்குது, அது ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆமாம், ஃபுல்லாக அந்த சஃபாரி போடுறதுனால அது தாங்க. ஏன்னா நாம் பொது மெதுவாக தான் ஒவ்வொரு ஸ்பீடு, அந்த இடத்துல வேகமாகவும் போக முடியாது. அவர்கள் வந்து அதை இழுத்து விட்டதுனால அந்த பாதிப்புகள். அப்போ கர்த்தர் எந்த சூழ்நிலைகளில் வந்தாலும் நம்மை காத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய மனிதனுடைய அறிவை அந்த இடத்துல நம்ம அதிகமாக்க வேண்டாம். அதில் அங்கே இருக்கும்போது ஒரு நேற்று சொல்லும் போது அந்த ஒரு பாச சொன்னார், கூட இருந்தவர் சொன்னார் தான், இவருக்கு தான் அடிபட்டுருச்சு இல்லை, இவர் டாக்டரை பார்த்துட்டு நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதானே, இங்கே ஏன் செய்து கொடுக்க வந்தாருன்னு சொன்னாராம். பக்கத்தில் இருந்த பாஸ்டர் நேற்று சொன்னார், அந்த இதில் ஒரு பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லி. அங்கேருந்து வரும்போது வேறு ஒரு ஊழியக்காரன் நான் அனுப்புகிறேன், வண்டியை ஓட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் உட்காந்து போங்கன்னாங்க. எனக்கு ஓட்ட முடியும், நான் போகிறேன், நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். நம்முடைய சுய அறிவுகளை கொஞ்சம் நம்ம தடுத்து வைப்போம். சுய அறிவுகள் எங்கே மேலே எழும்புதோ அந்த நேரத்தில் நமக்கு தோல்விகள் உருவாகும். அங்கே கர்த்தருடைய அறிவு நமக்குள்ளாய் வரும்போது அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அறிவுக்காய் நம்ம காத்திருப்போம். அப்போ இங்க வரும்போது துன்மார்க்கனுக்கு அறிவு இல்லையோ என்று சொன்னால் தேவ அறிவு இல்லை.
அவனுக்கு உலக அறிவு உண்டு, சுய அறிவு உண்டு. அதான் நாங்கள் வாசிக்கிறோம். சரி, இப்போ தேவனுடைய அறிவை குறித்து நம்ம வாசிக்கலாம். முதல் இந்த அறிவு எப்படி வரும் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளணும். நீதிமொழிகள் 2:6 வாசிப்போம். நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அதில் அறிவு அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. கர்த்தருடைய வாயிலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? அறிவு வருகிறது. ஆமா, புத்தி அப்படி இருக்கட்டும், நம்ம அறிவு மட்டும் இப்ப பார்க்கிறோம். கர்த்தருடைய அறிவு வரும்போது எந்த நேரத்தில் எந்த காரியங்களை கொண்டு நாம் பேச வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஞானங்களை கொடுக்கிறார், அந்த அறிவை புகட்டுகிறார். நான் நேற்றுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு ஜபத்துக்கு கொடுத்து ஒரு சில காரியங்களை சொல்ல சொன்னாங்க. 3 காரியங்கள் அவர்கள் வைத்திருந்தாங்க. 3 காரியங்களுக்கு 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, நேற்று தேதி 21 கூட்டுத்தொகை 3, மாதம் 12 கூட்டுத்தொகை 3, ஆமா, வருஷத்துடைய கூட்டுத்தொகை 8 என்றால் ரட்சிப்பு, 3 3 6 என்றால் மனிதர்கள். ஆமா, மனிதனுக்கு ரட்சிப்பு. இப்படி இன்னும் ஒரு 3 உண்டு, நான் சொல்ல, அது 9:30 அவங்க போட்டிருந்த டைம், அதனுடைய கூட்டுத்தொகை 3. இந்த நேற்றைய நாள் 21/12/2024 மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 5. அப்ப புத்தி உள்ள கன்னிகை, அதை கொண்டு கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் அதுக்குள்ள அறிவை கொடுத்தார். அந்த இடத்துல அதை மட்டும் பேசிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தேன். அது வேறு. அப்போ கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய ஞானம் எந்த இடத்துல வெளிப்படுமோ அந்த இடத்திலே நம்மை வெளிப்படுத்தக்கூடியவர். அப்ப கர்த்தருடைய வாயிலிருந்து என்ன வருமா? அறிவு வரும். 1:4 வாசிப்போம் நீதிமொழிகள்லேயே. பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அப்ப வாலிபருக்கு எதை கொடுக்குமா? அறிவை கொடுக்கும், நற்போதகத்தை கொடுக்கும். அப்போ என்ன, அதுங்க வாலிபர்களுக்குன்னே போட்டிருக்கு. அவங்களுக்கு அதிகமாக அது தேவை. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை, முதியோருக்கு தேவையில்லை. ஏன்னா அதை கடந்து வந்தவர்கள், அது அவங்களுக்கு தெரியும் எது செய்தால் எப்படி நடக்கும்னு. சிறு பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை, சொல்றதை கேட்டுக்கொள்ளும். ஆனால் அந்த வாலிபத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் எனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு கூட எல்லா வேலையும் தெரியும், ஆனால் ஒன்றும் தெரியாது. நீங்க எந்த வேலையை சொன்னாலும் எனக்கு தெரியும், செய்வேன், ஆனால் முழுமையா தெரியாது. ஏதோ ஒன்று தொடுமே அறகுறையாகி இருக்கும். அப்போ அந்த வாலிபத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அங்கே அருமையாய் சொல்லுகிறார். அது எதை திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அந்த அறிவை கொடுக்கக்கூடியது, அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடியது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து 2 பேதர்ல வாசிக்கிறோம். அவர் வாயிலிருந்து வருது, ரைட்டு. 2 பேதர் 2:20 வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய
அறிவு நமக்குள்ளாய் வரும்போது உலகத்துடைய அசுத்தங்களுக்கு தப்பும்படியாய் உதவி செய்கிறார். உலக அசுத்தம் என்றால் என்ன? இன்னைக்கு ரோட்ல கிடக்கிற அந்த குப்பைகள் அல்ல, வழியில கிடக்கிற குப்பைகள் அல்ல. நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொண்டு விடாதபடி உலக காரியத்தில் வரக்கூடியதான பாவமான தவறான காரியங்கள், தவறான பாவமான காரியங்கள், எந்த விதத்தில் கர்த்தரை விட்டு நாம் ஒதுக்க வேண்டுமோ, எந்த விதத்தில் தேவனை விட்டு நாம் வழிமாறி கொண்டு போக வேண்டுமோ, அந்த தவறான அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் இங்கே என்னவாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அசுத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறந்துடக்கூடாது. இப்போ வழியில் ஒரு அசுத்தம் கிடக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை பார்த்துட்டு என்ன செய்வோம்? இந்த ஆண்களை காட்டிலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா உடனே அந்த அவங்க சாலோ அவங்க புடவையை எடுத்து மூக்க பிடிச்சிக்கிடுவாங்க. நீங்க சாதாரண ஏன் அப்படி? இயல்பிலேயே அந்த வாசனையினுடைய நுகரும் தன்மை பெண்களுக்கு அதிகமாகும். இயல்பிலேயே ஆமா, அந்த நுகரும் தன்மை. வாசனைனா நல்ல வாசனையே கெட்ட வாசனையே அது வேறு. அந்த வாசனை அந்த நுகரும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு அவங்களுக்கு அந்த வாசனை போயிடுது போல இருக்கு. ஆனால் அங்கே தூரத்தில் வரும்போதே அப்படி மூக்கில் வச்சுக்கிடுவாங்க. நம்ம பக்கத்தில் போகிறதான் தெரியும், நம்ம போய்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இல்லை? அப்போ அந்த அசுத்தத்தை பார்த்து எந்த அளவுக்கு நம்ம ஒதுங்கி போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை நாம் அதில் பிறண்டு உருண்டு அதை மிதித்து அதை நாம் கைகளில் எடுத்துக்கொண்டு சரீரத்தில் பூசிக்கொண்டு நாம் போறதில்லை. எந்த அசுத்தத்தையும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? போகிறோம். அதைத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்றாரு. திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. நீங்க இந்த 2 பேதுருவின் புஸ்தகத்தை நீங்க முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5 இடத்துல அந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கும். 5 இடத்துல இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கும். நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த அவரை அறிகிற அறிவு என்று சொல்லி இருக்கும். அப்போ தேவனை குறித்த அறிவு நமக்குள்ளாய் கடந்து வரும்போது, அவருடைய போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது உலக அசுத்தங்களுக்கு தப்பி நடக்கக்கூடியதான பாவமான தவறான காரியங்களுக்கு விலகி இருக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதற்குரிய பலத்தை நமக்கு கொடுக்கிறார். அதற்குரிய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதான் நம்ம இதில் வாசிக்கிறோம். அப்போ தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே உலகத்தின் அசுத்தங்களுக்கு எதனால தப்பினவங்க? அவர்களுடைய கொடுத்த அறிவை கொண்டு அதிலிருந்து தப்பினவர்கள். மறந்துடக்கூடாது. தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டால், எதிலிருந்து தப்பி நீ வந்தாயோ, எந்த பாவமான காரியத்திலிருந்து, எந்த தவறான காரியத்திலே இருந்து, எந்த வீணான காரியத்திலே இருந்து, எந்த வேண்டப்படாத காரியத்திலிருந்து நீ தப்பி வந்தாயோ, ரட்சிப்பின் அனுபவத்தை சுதந்தரித்து கொண்டாயோ, திரும்பவும் நீ அதிலே சிக்குவாய் என்று சொன்னால், திரும்பவும் நீ அதிலே சிக்குவாய் என்று சொன்னால், ஜெயிக்கப்பட்டால் பின்னிலைமை. ஆமா, இயேசுவானவரை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் மோசமாயிருக்குமாம் பின்னாடி. அது உன்னை ஜெயிக்கும் என்றால், உடைய பாவம், உடைய அக்கிரமம், உடைய மீறுதல் உன்னை ஜெயிக்கும் என்றால் அதிகமான கேடுகளுக்குள்ளாய் நீ
போய்விடுவாய் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொன்னது. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 3:18 வாசிங்க. கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. எதுல வளரணுமா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அந்த அறிவில வளரணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் இல்லையா? அந்த அறிவில வளரணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கேட்கணும், அதன்படி நடக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் அதுல உண்டு. முதல்ல நம்ம பார்த்தது போல அவருடைய வாயின் வார்த்தைகள், அதை கொண்டுதான் நமக்கு அறிவுகள் புறப்பட்டு வரும். எபிரேயர் 10:24 வாசிங்களா. எபிரேயர் 10 மேலும் 25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது போல, சமீபத்தில் இருக்கிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். அப்போ இந்த அறிவில் நாம் வளர வேண்டும் என்றால் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருதல் என்னவா? அதுக்கு அடுத்த வசனத்தான வாசிங்களேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. சத்தியத்தை அறியும் அடைவுன்னா நாம் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பால் எதற்காக எடுக்க வேண்டும், எடுத்தால் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் அறிந்து கேட்டுதான் நாம் எடுக்கிறோம். அதற்கு பின்பும் அதே தவறுகளை நாம் செய்வோம் என்றால், அதாங்க சொல்லியிருக்கு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமேயானால், அப்ப உலக அசுத்தங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்றால், உலக அசுத்தங்களுக்குள்ளாய் நீ மாட்டிக்கொள்வாய் என்றால், இது தெரியாம செய்யற காரியம் இல்லை. எப்படி செய்யற காரியம்? அதுல என்ன போட்டிருக்குது? மனப்பூர்வமா. துணிகரம்ங்கிறது வேற, மனப்பூர்வம்ங்கிறது வேற. துணிகரம் உள்ள வரும், மனப்பூர்வமா. ஆமா, மனப்பூர்வமாய் நீ அந்த தவறுகளை செய்வாய் என்று சொன்னால், அதே பாவங்களில் வீழ்ந்து கிடப்பாய் என்று சொன்னால், உன் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாய் இருக்கும். அதனாலதான் இங்க சொல்லும் போது, நீ தேவனை அறியக்கூடிய அறிவிலே வளருங்கள். அல்லேலூயா. அப்ப வளர்றதுனா என்ன? வளர்றதுனா என்ன? பொதுவா வளர்றதுன்னா என்னன்னு தான் நான் கேட்டேன். இருக்கிறத காட்டிலும் ஒரு மாற்றம், அதாவது நல்ல ஒரு மாற்றம் உருவாவது. பிறந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தை மாதத்திற்கு தகுந்தாற் போன்ற அதனுடைய வளர்ச்சிகள் இருக்கணும். வருஷத்திற்கு தகுந்தாற் போல அதனுடைய வளர்ச்சிகள் இருக்கணும். ஒரு செடியை வைக்கிறோம், ஒரு விதையை போடுறோம், அது அந்த நாளுக்கு தகுந்தாற் போன்ற அதனுடைய வளர்ச்சிகள் இருக்கணும். மேல் நோக்கி வளர்வதும் இருக்க வேண்டும், சைடில் வளர்றதும் இருக்கணும். சில நேரம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல மேல் நோக்கி வளர்வது நின்றோம். அது மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் மேல் நோக்கி வளர்வது நின்றோம். எப்படி வளரும்? என்ன அமைதியா இருக்கு?
எப்படி வளரும்? பறந்து விரிந்து வளரும் சைடில் இல்லை. சரி, ஏதோ ஒரு வளர்ச்சி தேவை, அதுக்குள்ள நான் கடந்து வரல. ஏதோ ஒரு வளர்ச்சி தேவை. இது சரீரத்திலையும் மரம் செடி கொடிகளுக்கும். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் அந்த வளர்ச்சி தேவை. அப்போ ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி தேவைன்னு சொன்னால் வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, நல்ல அந்த கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்து கொள்வது, ஜபங்களில் கலந்து கொள்வது, இல்லை மற்றவர்களுக்கு வேதத்திலிருந்து ஆலோசனைகளை கொடுப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள். இந்த வளர்ச்சி நமக்கு தேவை. இந்த வளர்ச்சி தேவைன்னா அது அவர் வாயிலிருந்து தான் வரும் இல்லையா? அதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். சரி, இந்த தேவனை பற்றின அறிவு எதற்காக நமக்கு வேணும்? முதல்ல 2 அறிவை பார்த்தோம். மனுஷனுடைய அறிவு, தேவ அறிவு. மனிதனுடைய அறிவு நம்ம அழிவுக்குள்ளாய் கொண்டு போகும், அதுக்கு சவுலை பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவனுடைய அறிவு. தேவனுடைய அறிவு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும், அவருடைய வார்த்தைகளை கொண்டு புறப்பட்டு வரும். அதனால தேவனுடைய அறிவில் வளருங்கன்னு சொல்லி இருக்குது. அப்போ தேவனுடைய அறிவில் ஏன் நம்ம வளரணும்? தெரியணும்ல. நம்ம ஏன் சாப்பிடணும்? உயிர் வாழ்றதுக்காக நம்ம சாப்பிடணும். சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியிலேயே வாரம் முழுவதும் நினைக்கிறேன் 3 வேளையும் கூட அவங்க அந்த இறைச்சி இல்லாமல் சாப்பிட்றது கிடையாது. ஆமாம், ஏதாவது வெஜிடேரியன் சாப்பிடணும்னு ஐயோ அதான் அப்படிம்பாங்க. இருக்கிறாங்க அப்படி ஆள்கள். சரி, அது அவங்க வாய்ப்பு, அவங்க சூழ்நிலை. அதுக்குள்ளெல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல வரல. உங்களுக்கு கூட விருப்பம்னா நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் சொல்ல வரல இல்லையா? நம்மளாம் உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றவங்க, சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஆமாம் இல்லையா? அப்போ இப்போ தண்ணி குடிக்கிறோம்னா ஏன் குடிக்கிறோம்? ஏன் தண்ணி குடிக்கணும்? தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம், தாகம் தீர வேண்டும். அப்போ கிறிஸ்துவுடைய அந்த அறிவுல நாம் வளரணும்னு சொன்னா ஏன்? அவருடைய அறிவு நமக்குள்ள வரணும்னா ஏன்? அவரை அறிந்து கொள்றதுக்காக அறிவு இல்லையா? அறிந்து கொண்டதுனால அவருடைய அறிவே நமக்கு வருது இல்லையா? அறிந்து கொண்டதுனால அறிவு வருது. மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே போகும் நமக்கு. அது வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11:52 வாசிங்க. லூக்கா 11:52. நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறது இல்லை, உட்பிரவேசிக்கிறதும் தடை பண்ணுகிறீர்கள். இல்ல வேற காரியங்கள்லாம் போட்டுருக்கலாம், அதுக்குள்ளெல்லாம் கடந்து வரல. அறிவு எதற்கொப்பா சொல்லி இருக்கு? திறவுகோலுக்கு ஒப்பா சொல்லி இருக்குது. திறவுகோல் என்றால் என்ன? சாவி. வேற திறவுகோல் என்றால் சாவி, திறக்கக்கூடிய கோல். ஏன் அந்த திறவுகோல்னு சொன்னாங்க? எதுவுமே குச்சி வச்சா குச்சி மாதிரி இருக்கும், குச்சி வச்சு திறக்க மாட்டாங்க. குச்சி மாதிரி இருக்கும், இவ்வளவு நீளம் இருக்கும் அந்த சாவி எல்லாம். இந்த விரலத்து இதை காட்டிலும் பெருசா கூட இருக்கும். முன்னாடி ஒரே ஒரு கொக்கி மட்டும் வளைச்சு வச்சிருப்பாங்க, எல் பண்டு மாதிரி. அதை உள்ள போட்டுதான் 2-3 திருப்பி அதுக்கப்புறம் தான் திறப்பாங்க. அதனால கம்பு மாதிரி பெரிய கேட்லாம் திறக்கிறதுக்கு சொன்ன மாதிரி கடப்பாற மாதிரி வச்சிருப்பாங்க. அதை உள்ள போட்டு திறந்த இடத்த உள்ள இவ்வளவு நீளம் இருக்கும். அது அதனாலதான் கோல் என்று சொல்லப்பட்டிருக்கு, திறவு கோல். அந்த திறவு கோல் தான் எது இன்னைக்கு? சாவி. சாவி. ஆமா, இந்த சாவி எதுக்காக பயன்படுது? திறக்கிறதுக்கு, பூட்டுறதுக்கு. எதை திறக்கிறதுக்கு, எதை பூட்டுறதுக்கு? நமக்குரிய பாதுகாப்பு.
நம்முடைய பொருளுக்குரிய பாதுகாப்பு, நம்முடைய வீட்டிற்குரிய பாதுகாப்பு மறந்துடக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, சில நேரம் நம்முடைய பொருளாதாரங்கள் நமக்கு தேவை என்றால் அந்த வேலை ஒரு திறப்பது, வேலை வருவது, வேலையை திறப்பது மறந்துடக்கூடாது. திறவுகோல்னா திறக்கிறது, அவ்வளவுதான். அப்ப வேலை நமக்கு வர வேண்டும் என்றால், வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அது திறப்பது. இப்படி எல்லா காரியத்திற்கும் அதுதான் அடிப்படையாய் இருக்கிறது. அது எதுவாய் இருக்கிறது? அடிப்படையாய் இருக்கிறது. திறவுகோல் இல்லைன்னா பூட்டை உடைக்கத்தான் வேணும். உடைச்சா அது நஷ்டம்தான் இல்லை? அப்ப இங்க இந்த அறிவு என்னவாய் இருக்கிறதா? தேவனுடைய அறிவு திறவுகோலாய் இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்திற்குரிய திறவுகோல் அதுதான். அல்லேலூயா. நம்முடைய எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உலக ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, சரீர ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால் அதை திறக்கக்கூடியதான, அதனால்தான் இயேசுவானவர் சொன்னார், இதோ திறவுகோலை உன் கையில கொடுக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட முடியாது. ஆமா, நான் திறந்தேன்னா ஒருவனும் பூட்ட முடியாது, நான் பூட்டினேன்னா ஒருவனும் திறக்க முடியாது. திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த திறவுகோல் என்னவாய் இருக்கிறது? அறிவாய் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. அடுத்தது, அந்த அறிவு நம்ம எப்படி வைத்துக் கொள்ளணுமா? தேவனுடைய அறிவு எங்க இருந்து வரும்னு பார்த்துட்டோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த தேவனுடைய அறிவு எது என்று பார்த்தோம். அதாவது அந்த திறவுகோலுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி, இப்போ அந்த 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 திறவுகோலை, அந்த அறிவை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 2:3 வாசிங்க. கொலோசையர் 2:3. எது? அவருக்குள் ஞானம், அறிவு என்னும் என்பவைகளாகிய பொக்கிஷம் இங்க இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவருக்குள் எது இருக்குதா? அறிவும் ஞானம் இருக்குது. இது என்னவா இருக்குதா? பொக்கிஷமா இருக்குதா? பொக்கிஷம் என்றால் என்ன? சில வீட்டில் குப்பை தான் பொக்கிஷமா சேர்த்து வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சில வீட்டில் போனீங்கன்னா ஒன்றுக்கு உதவாத பாத்திரங்களா குமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஒன்றுக்கு உதவாத பாத்திரங்கள்லாம் எடுத்து கடையில் போட்டுடலான்னு சிஸ்டர் எடுத்து வச்சாங்க. நான் போய் பார்த்தா நல்ல சின்ன சின்ன நல்ல தட்டுகள்லாம் அதில் போட்டு வச்சுருங்க. நல்ல சின்ன சின்ன தட்டுகள், இந்த பாத்திரங்களுக்கு மூடி வைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கிறேன்னா, இல்லை இது வீட்டில் போடுறதுக்கு தான் வச்சுருக்கிறேன். என்ன தனியாக போடுறதுக்குன்னு அந்த கோணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளெல்லாம் கிடக்குது. ஒன்றுக்கு உடஞ்செல்லாம் உள்ளே கிடக்குது. பாட்டிலும் டப்பாவும் அங்கே ரேக்கு ரேக்காக கிடக்குது உள்ள. ஆமாம், இதுகளெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு உபயோகமாக இருக்கிற பொருள்களை காட்டிலும் உபயோகமற்ற பொருள்கள் தான் அதிகமாக இருக்கும். அபிஷா அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, காலேஜ்லையா ஸ்கூல்லையான்னு தெரியல, நிறையா பேப்பர் கொடுத்தாங்கன்னு அந்த என்னம்மா ஆமாம் அந்த அந்த பேப்பர் சும்மா தான் பாஸ் இருக்குன்னா சரி கொடுன்னு வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. அப்போ போய் எழுதுறதுக்கு தேவைப்படும். அது வேற என்ன வைங்களேன், A4 சீட்டு ஒரு ஒரு அந்த அதுக்கு பேர் நம்ம சொல்லுவாங்க பண்டலுக்கு வேற என்னமோ பேர் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கட்டு அப்படியே இருக்கும். அது
ஒரு கொயருங்கிறது 24 வரும். ரிம்மோ ஏதோ ஒன்று பேர் சொல்லுவாங்க. அது அப்படியே ரிம் அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சேன். அதில் அப்பப்போ 2-3 எடுத்து அப்படியே இருக்குது. அது இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் கொடுத்ததானா? அப்போ ஸ்கூலில் கொடுத்தது. காலேஜ் முடிச்சு வேலைக்கும் போகிறா இப்போ. பாருங்க, அப்போ இப்படி நமக்கு தேவையில்லாத பொருள் தான் வீட்டில் நிறையா இருக்கும். தேவை இருக்கிற பொருள்களை எந்த வீட்டில் வேணாலும் நீங்கள் எடுத்து போய் பாருங்க. தேவையா இருக்கிற பொருளை காட்டிலும் இது தேவை, நாளைக்கு தேவைப்படும் நிறைய சேர்த்து குமிச்சு வச்சிருப்பாங்க. அது துணியாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பொக்கிஷங்கள். இந்த பொக்கிஷங்கள்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படுறது இல்லை. நம்ம பார்வையில் பொக்கிஷம்னா என்ன? அது ரொம்ப அதிகம், அட்வான்ஸ். அது நம்ம பொக்கிஷம்னா என்ன? பணம், நகை. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, என் மனைவி நகை ஒன்று வாங்கி காதில் ஒரு கம்மல் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதை வாங்கி கொடுத்தா அவளுக்கு சரியாயிரும். அதுக்காகத்தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் வேற ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பேரை சொல்லிக்கணும். அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு நகை இல்லைன்னு தான் இப்போ ஒரே பிரச்சனை. அது வாங்கி கொடுத்தோன்னா உடம்பு நல்லாயிரும் அப்படின்னாங்க. இப்போ சிஸ்டருக்கு மாத்திரை போடாமல் நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிரும் உடம்பு. அவங்களுக்கு மாத்திரை போடுறது தான் அவங்களுக்கு இப்போ பாரமை. மாத்திரை போடுறதை நிறுத்திட்டா, மாத்திரை மட்டும் நிறுத்திடுங்க போதும் எனக்கு அப்படின்றாங்க. நான் நிறுத்திடலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்முடைய பொக்கிஷங்கள் பணமும் பொருளும், அது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு பாதுகாப்பை நம்ம கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு அதை சேமிக்க வேண்டும் என்று நாம் என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், நட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அதை சம்பாதிப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் கொஞ்சம் யோசித்துக்கங்க. ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு இடத்துல போட்டு போயிடுவோமா? இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள காற்று அடிச்ச மாதிரி அது காணாமல் போயிருக்கும். எங்க காற்று அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு, எங்க காற்று வந்துச்சு, ஃபேன் ஓடிச்சு இல்லை அப்படிமாங்க. அது எங்க ஓடுமா அங்கே போயிடும். அப்போ எந்த அளவுக்கு அதை நாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைக்கிறோம். அதை போலதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அறிவை ஒரு பொக்கிஷத்தை போல நாம் பாதுகாக்க வேண்டுமா? அப்படிதான் வாசிக்கிறோம். பொக்கிஷத்தை போல பாதுகாக்க வேண்டும் அறிவை. சரி, இந்த பொக்கிஷத்தை சேர்க்கறதுன்னா எப்படி சேர்க்கறது? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் உடனே வந்துருமா நமக்கு? எப்படி? அது சகோதரிகள் தான் நல்லா சொல்லுவாங்க. எப்படி? எப்படி சேர்க்கிறது அது பொக்கிஷத்தை? அதுதான் கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா, மொத்தமா நம்ம சேர்க்க முடியாது. சிறு துள்ளி பெருவெள்ளம். மொத்தமா ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் கிடைக்க கிடைக்க அதை நாம் வைக்கும் போது மொத்தமாய் ஒரு ஒன்று வருது. அது எதுக்கோ உபயோகப்படுது, அது வேறு. அதே போல இந்த பொக்கிஷத்தை நாம் என்ன செய்யணுமா? ஒன்றாய் வராது. வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 10:14 வாசிங்க. அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். சேர்க்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆமா, உங்களுக்கு இன்னும் சொன்ன மாதிரி தெரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, இந்த தென்னன் தொடப்பத்தில் இருக்கிறவங்க இருந்தால் தான் சொல்ல முடியும். இங்கே யாரும் இல்லையே. தென்னந்தொடப்பம் வாசல்லாம் பெருக்குவாங்க. குச்சியாக இருக்கிறத வச்சு அது பெருக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? தனித்தனியாக உளுந்துக்கிட்டே போகும். அது என்ன செய்வாங்க? சொந்த தொடப்பை வச்சு சொந்த இடத்துல பெருக்கிறவங்கன்னா அதை எடுத்து அப்படியே சொருகுவாங்க.
வேற இடத்துல போய் பெருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதையும் சேர்த்து பெரிய குப்பையில ஓட்டுருவாங்க. இது நடைமுறை. இப்ப நான் சொல்றது அதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க வேலை மனக்கிட்டு பாடு வேற வாங்கிட்டு போறாங்க. ஆனா இவங்களுக்கு சொந்தம்னா இந்த இவ்வளவு குச்சி கிடந்தாலும் சரி துட்டு போட்டு வாங்கறது, எடுத்து சொருகி வை. ஆமா, ஏன்? அது சொந்தம், தனக்கு உரிமையானது. சேர்க்கிறங்கிறது அதுதான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பது. அப்போ இந்த கர்த்தருடைய அறிவை நாம் என்ன செய்ய வேண்டுமா? சேர்க்க வேண்டும். எப்படி சேர்க்கணுமா? புதையலை போல. இந்த வருஷத்துல ஞானத்திலே நம்மை நடத்தின கர்த்தர் இந்த அறிவை கொடுத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அறிவு நமக்குள்ளாய் வரும்போது அவருடைய வார்த்தையை கொண்டும் அவருடைய கட்டளைகளை கொண்டும் அந்த அறிவு நமக்கு வருகிறது. அந்த அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அறிவிலே நாம் வளர பிரயாசப்பட வேண்டும். அந்த அறிவை ஒரு பொக்கிஷத்தை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பொக்கிஷத்தை போல சேர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வரும்போது அந்த முதல்ல வாசித்த அந்த வசனத்தை வாசிப்போம். நம்முடைய வாக்குத்தத்த வசனம். பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இந்த அறிவை அவர் அளிக்கிறாரு. அறிவை கொடுத்துட்டாரு. அவர் அளிக்கிறாரு, நம்ம அழிக்கிறோம். ஆனா அழிக்க கூடாது. அவர் அளிக்கிறார் நமக்கு, நாம் அதை என்ன செய்கிறோம்? அழிக்கிறோம். அழிக்கிறதுனா என்ன? கொடுக்கிறது. அழிக்கிறது என்றால் ஒன்றுமில்லாமல் செய்வது. இந்த ரப்பருக்கு தமிழ்ல என்ன பேரு? அழிப்பான். ஏன் அதுக்கு பேரு அழிப்பான் அர்த்தம்? ஆமா, அதுவும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மற்றவங்களை அழிக்கும், அதுவும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு பரிசு வச்சுக்கிறாங்க பிள்ளைங்க, அதை வச்சுட்டு. அதெல்லாம் எல்லா அனுபவத்தில் இருந்தவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அதில் இந்த பேனை, இந்த பென்சிலை குத்தி வச்சுக்கிட்டு அதை வச்சு அழிச்ச காலங்கள்லாம் கூட இருக்கும் இல்லையா? அது வேறு. அது மற்றவர்களை அழிக்கிறதுனால அவனும் அழிந்து கொண்டிருக்கிறான். நிறைய அப்படி இருக்குது. அது இப்ப நமக்கு வேண்டாம். அதனால கர்த்தர் நமக்கு அளிக்கிறார், அவர் கொடுக்கிறார் அந்த அறிவை. அந்த அறிவை நாம் என்ன செய்யக்கூடாது? அழித்து விடக்கூடாது. அழித்து விடுவோம் என்றால் அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அவருக்குள்ளாய் வளருவோம். ஒரு பொக்கிஷத்தை போல கர்த்தருடைய அறிவில் வளர்ந்து அதை பொக்கிஷத்தை போல நாம் என்ன செய்வோம்? சேர்த்து வைத்துக் கொள்வோம், பாதுகாத்துக் கொள்வோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளுடைய வார்த்தைகள் மனிதனுடைய அறிவு அவனுடைய திமிர்னால, அகந்தையினால அவனுக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய அறிவு ஒரு பொக்கிஷத்தை போல இருக்குது. அதை பாதுகாத்துக் கொள்ளணும். அதுக்குத்தான் திறவுகோலாகிய அறிவை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் திறவுகோல் நமக்கு. அது நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அறிவை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட, வரத்தடைப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட, அதோடு படிக்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்ற சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.